ஹாய். நாங்கள் நேற்று பெயிண்ட் அடிக்கிறதுக்கு ஒரு இடத்துக்கு வேலைக்கு போனோம். அங்கே போயிட்டு வந்ததுக்கப்புறமா என் கூட வந்த அண்ணா வந்து எக்ஸ்ட்ரா நூறுரூவா கொடுத்துருக்காங்க நமக்கு அப்படின்னு சொல்லி என்கிட்ட கொடுத்தாங்க. சரியா? அதுக்கப்புறம் நைட்டு நாங்கள் வந்து சும்மா வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதில் ஒரு சின்ன பிள்ளைக்கு வந்து கிட்னியை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றதுக்காக பணம் தேவைப்படுது அப்படின்னு ஒரு இதை பார்த்தேன். அதில் உங்களால் முடிஞ்ச 20, 10, 50 இந்த மாதிரி போடுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதில் நான் ஒரு 100 போட்டு விட்டேன். இப்போ எதுக்குடா அந்த 100 பற்றி சொல்கிறேன், 100 போட்டதெல்லாம் பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்காதீங்க. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, அதுக்கு நான் சொல்ல வர்றது என்னென்னா, நான் அந்த 100 அவங்களுக்கு கொடுத்தேன். ஆனால் அந்த 100 கடவுள் எனக்கு கொடுத்துட்டாரு முன்னாடியே. அந்த நான் வேலை பார்த்த வீட்டில் எனக்கு எக்ஸ்ட்ரா 100 எனக்கு கொடுத்துருக்காங்க. எனக்கு அது ஞாபகம் இல்லை. நான் அந்த 100 அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன். நான் அந்த 100 ஹெல்ப் பண்ணுறதுக்கு அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு நான் முன்னாடியே எனக்கு கடவுள் 100 கொடுத்துட்டாரு. நான் 100 ஹெல்ப் பண்ணியிருக்கேன். ஆனால் நான் அந்த ஹெல்ப் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த 100 கடவுள் எனக்கு கொடுத்துட்டாரு. ஸோ உங்களுக்கு புரியுதா? இதை நான் அதுக்கப்புறமா யோசித்து பார்த்தோன்னே தான் எனக்கு புரியுது. நம்ம ஒரு ஹெல்ப் பண்ணிருக்கோம், நம்ம கடவுள் ஹெல்ப் பண்ணிட்டாரு. அதைத்தான் நான் சொல்ல வரேன். நீங்களும் இந்த மாதிரி இயேசு கிறிஸ்துவை வந்து நீங்கள் விசுவாசிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையிலையும் அவர் வந்து பல அற்புதங்களை பண்ணுவார். இது சும்மா ஒரு சின்ன ஒரு இதுதான்.